10ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். இது மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான கணக்குகள். பயிற்சி 5.1ல 3வது வினால முதல் வினா பார்க்க போறோம். முக்கோணத்தின் பரப்பு கொடுக்கப்பட்டிருப்பின் k இன் மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது முக்கோணத்தின் பரப்பு கொடுத்துட்டு அதுல ஒரு புள்ளியில மட்டும் ஏதேனும் ஒரு வேரியபிள் இருக்கும். அதை நாம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவுல பார்க்க போறோம். பாருங்க, வரிசையில் அமைந்த முக்கோணத்தின் முனைப்புள்ளிகளும் அதன் பரப்பளவுகளும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. p இன் மதிப்பை காண்க. முதல் வினாவில் 0 0 p8 6,2 20, அதாவது அதனுடைய பரப்பளவு 20ன்னு கொடுத்துருக்காங்க. பியோட மதிப்பை நாம கண்டுபிடிக்கிறது தான். இப்போ நாம முதல்ல முக்கோணத்தின் பரப்புக்கு ஃபார்முலா எழுதிக்குவோம். கணக்கில் முக்கோணத்தின் பரப்பு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 20 சதுர அலகுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்த லைனில் முக்கோணத்தின் பரப்புக்கு ஃபார்முலா எழுதிக்கிறோம். அரை பெருக்கல் x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus y1 x2 plus y2 x3 plus y3 x1 சமம் கணக்கில் 20ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த புள்ளிகளை எடுத்து நீங்கள் இங்கே எழுதுங்க. முதல் புள்ளி 0 0, அடுத்த புள்ளி p8, அடுத்த புள்ளி 6 2, மறுபடியும் முதல் புள்ளி 0 0 சமம் 20. இந்த 2 கொண்டு போய் அங்கே பெருக்கிக்குங்க. பெருக்கிக்கிட்டிங்கன்னா அங்கே என்ன கிடைக்கும், உங்களுக்கு 20 பெருக்கல் 2ன்னு கிடைக்கும். இடது பக்கம் பாருங்கள், மேலேருந்து கீழே பெருக்குனிங்கன்னா முதல்ல 0 பெருக்கல் 8 0, p பெருக்கல் 2 2 p, 6 பெருக்கல் 0 ப்ளஸ் 0 மைனஸ் கீழே இருந்து மேலே பெருக்குங்க. 0 பெருக்கல் p 0, 8 பெருக்கல் 6 ப்ளஸ் 48, அடுத்து 2 பெருக்கல் 0 0 சுருக்குங்க. இந்த பக்கம் 2p இருக்குது மைனஸ் இங்கே 48 இருக்குது சமம் 20 2 பெருக்குனீங்கன்னா 40, 48 அந்த பக்கம் கொண்டுட்டு போனீங்கன்னா 40 ப்ளஸ் 48ன்னு இது அந்த பக்கம் ப்ளஸில் போயிடும். இந்த பக்கம் நம்மக்கிட்ட 2p மட்டும் இருக்கும். 40 48 கூட்டினீங்கன்னா 88, 2p சமம் 88. p வேணும்னு செய்யணும், 2 அந்த பக்கம் கொண்டு போய் வகுத்துறணும். p சமம் 88 வகுத்தல் 2, 1 2 2, 4 2 8, 4 2 8. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, p சமம் 44 அப்படின்னு விடை கிடைச்சிருக்கு. நன்றி மாணவர்களே.